அணைகளில் நீர் திறப்பு தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மணிமுத்தாறு அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. பெருஞ்சாணி அணையிலிருந்தும் வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் தற்போது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அதி கனமழை காரணமாக தென் மாவட்ட அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. பாபநாசம் அணையிலிருந்து வினாடிக்கு 33,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படக்கூடிய செய்திகளை வெளியாகியிருக்கிறது. மணிமுத்தாறு அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்படக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பெருஞ்சாணி அணையை பொறுத்தவரையில் வினாடிக்கு 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், நீர் வெளியேற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். 4 மாவட்டம், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்துல கடுமையான கனமழையானது பெய்து வரக்கூடிய சூழ்நிலை. அங்குள்ள முக்கியமான அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக நீரினுடைய வெளியேற்றமானது அதிகரிக்கப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. எனவே அதிகாரப்பூர்வமாக பாபநாச அணையிலிருந்து 33,000 கனஅடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருவதாகவும், அதே போல மணிமுத்தாறு அணையிலிருந்து 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும், பேச்சிப்பாறை அணையிலிருந்து 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. எனவே தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்கள்ல இது போன்ற மழை பெய்து வருவதன் காரணமாக அணைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் அந்த 4 மாவட்டங்களுடைய ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. எனவே மழையினுடைய வேகம் படிப்படியாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலை. மேலும் அணைகளுக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது இந்த நீரினுடைய அளவு வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் பார்க்க முடியுது. எனவே மழை குறைந்தால் மட்டும்தான் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் குறையும் என எதிர்பார்க்க முடியுது. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக தலைமைச் செயலாளர் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.